ஹாய் ஜெப்டோ வீக்லி earningsல இன்றைக்கி டே 4. இன்றைக்கி டேட் அண்ட் டே பார்த்திங்கன்னா ஜூலை 18 Thursday. ஸோ மற்றது எல்லாத்தையும் நம்ம அப்புறமா பேசுவோம். இப்போயே ட்ரிப் மீட்டர் 0 பண்ணிக்கலாம். 3 0. ஸோ 0 பண்ணியாச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், வீட்டில் இருந்து கிளம்பும்போது நல்லா இருந்தது கிளைமேட். கிளம்பி ஸ்டோர் கிட்ட வர மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கும் சுவாகா வீடியோ எடுக்கிறது. வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டோருக்குள்ளே போயிடுவோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பெய்யுது மழை. காலையிலே மழையில் நினைக்கிறது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. வெற்றிகரமாக ஸ்டோருக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. உள்ளே போய் வண்டியை நிறுத்திடுவோம். போடு வண்டியை உள்ளே. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது கைஸ். 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். நம்ம பிரச்சனை இல்லை. ஜெப்டோ இந்த பேக் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஸோ 3 நிமிஷம் ஆகட்டும், நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம ஜாயினிங் போனஸ்க்கு 16 ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் 16 ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட்டு டேயில் வந்து 3 hours 28 minutes கிட்ட தான் லாகின் வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு 2 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 daysல ஒரு 8 hours லாகின் அது ஒரு 3, டோட்டலாக 11 hours வந்திருக்கு. இன்னும் 2 days லாகின் பண்ணோன்னா கரெக்டாகிடும். நம்ம 16 hours லாகின் பண்ணிவிடுவோம். இப்போ பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு 500 ஜாயினிங் போனஸ் வந்துடும். இன்னும் இந்த வீக்கு கம்ப்ளீட் ஆக 3 days இருக்குது. இன்னையோட சேர்த்து 4 days. இன்றைக்கி தூக்கிட்டேன்னா இன்னும் 3 days தான் இருக்குது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ டைம் ஆகிடுச்சு. நான் பாருங்கள் பேசிகிட்டே ஆன் பண்ணாமல் இருக்கிறேன். அப்போ பேக்கை ஸ்கேன் பண்ணிவிடும். சீக்கிரமாக வந்தும் டைம் ஆனதே தெரியாமல் பேசிகிட்ருக்கேன். ஸ்கேன் பண்ணியாச்சு. மேலே போய் போட்டுரும் பேக்கை. பேக் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இன்னும் ஆர்டர் வரல. ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆர்டர் வந்தோடனே பார்க்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு தான் ஆர்டர் வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆர்டரு எங்கடா போட்டிருக்கீங்க? இதுதான் ஆர்டர். பேக்கேஜிங்கில் இருக்குது. பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆன உடனே பிக்கப் பண்ணிக்கலாம். ஆர்டர் பேக்கெட் வந்துச்சு. பேக்கெட் கம்ப்ளீட்டட். பிக்கப் த ஆர்டர். செக் பண்ணிப்போம். ஓகே, எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸ்டார்ட் ஃபார் டெலிவரிக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் எத்தனை கிலோமீட்டர் வருது தெரியாமல் போயிட்டுருக்கோம். இவன் வேறு ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கும்போதே வேலை செய்கிறான். 2 கிலோமீட்டர் தான் வருது. ஸோ 2 கிலோமீட்டராக இருந்தால் என்ன, 2.5 கிலோமீட்டராக இருந்தால் என்ன, கொடுக்குறது 25 ரூபா தான். நம்ம பைக்கில் ஜெப்டோ பண்ணுறதை விட சைக்கிளில் ஜெப்டோ பண்ணோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதுவும் சொல்கிறாங்க. சைக்கிள் நம்ம எடுத்துகிறோன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் அதுக்கு அமௌண்ட் கம்மின்னு நினைக்கிறேன். இல்லை 25 ரூபான்னா அது எவ்வளோன்னு தெரியலையே. ஸோ நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா அது கமெண்டில் சொல்கிறேங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
வாங்க நம்ம இப்போ கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய்டும். ஸோ கைஸ், வெற்றிகரமாக முதல் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்து விட்டேன். மார்க்கெட் வீடியோ போட்டுட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும். அதோ தெரியுது, வெறும் அப்பார்ட்மெண்ட்டுன்னு மட்டும் நேம் மட்டும் தான் தெரியுது. ஜெயந்தின்னு தெரிய மாட்டேங்குது, மறைச்சிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் மந்தில் பார்ட் டைமாக ஜொமேட்டோ லாகின் பண்ணேன். அப்போ அந்த ஆப்ஷன்லாம் தூக்கிட்டாங்க. லாங் ஆர்டர்ஸ் ஆப்ஷனு, கேஷ் ஆர்டர்ஸு எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ அந்த அந்த ஆப்ஷன் வந்திருக்கா இல்லையான்றது செக் பண்ணி பார்ப்போம். ஆர்டரை கொடுத்துட்டு வந்தாச்சு. ஃப்ளாட் 1 ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்பர் 3 சோமசுந்தரம். அவ்வளோ நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். மார்க்கஸ் டெலிவரி கொடுத்துருக்கோம். ஐ 10 மினிட்ஸுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. இப்போ ரிட்டர்ன் டு ஸ்டோர். நம்ம ஜொமேட்டோ பார்ப்போம். நம்மளுக்கும் கொடுத்துக்குறாங்க. சூப்பர் சாய்ஸு. அப்போ கெட் மோர் கேஷ் ஆர் ஆன்லைன் பெய்டு ஆர்டர்ஸு. கேஷ் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கான். ஆர்டர் ட்ராப் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். அப்புறம் நம்மளுக்கு எந்த ரெஸ்டாரண்ட் வேணாமோ அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிக்கலாமா. இந்த ஆப்ஷன் சூப்பராக இருக்குது இந்த ஆப்ஷனு. அப்புறம் அவுட் ஆஃப் ஜோனில் இருந்துச்சுன்னா ரிட்டன் ஆர்டரு வர்றது கொடுத்துருக்கான். அப்புறம் லாகின் அவுட் சைட் ஜோன். இந்த ஆப்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அவுட் ஆஃப் ஜோனில் இருந்தால் கூட ஐடி ஆன் பண்ணிக்கலாமா, வேறு மாதிரி இருக்குது. ஸோ வாரம் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம மறுபடியும் செட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், வேறு மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் ஏதோ சொன்னாங்களே, ஃபைல் யுவர் ஐடிஆர்னு இருக்குதா. இதுக்குள்ளே போனோன்னா நம்மளோட டிடிஎஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அதில் 199 ருபீஸ் மட்டும் சார்ஜ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை எப்படி பண்ணணுன்றதை டிஎல்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம ஸ்டோருக்கு ரிட்டர்ன் போயிடலாம். இப்போ நான் வந்து வண்டியை வரட்டி ஓட்டுறேன். பேக்கு கீழே விழாமல் இருக்க கால் வச்சுக்கிட்டேன். சீக்கிரமாக ஸ்டோருக்கு போய் ஆகணும். டியோ வச்சுட்டு நல்லா ஆஃப் ரோடிங் பண்ணுற போல். இதுக்கு மேலே பொறுமை. ஏன்னா ரோடு கிராசிங் பண்ணுற ஏரியா இது, வெஹிக்கிள்ஸ் வர ஏரியா. வலி தாத்தா நான் பனியன் போட்டு ஓட்டுறாரு காரை. ஸ்டோருக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. பேக்கை ஸ்கேன் பண்ணிப்போம். ஸ்கேன் ஆகிடா மாப்பில் ஸ்கேன் ஆகிட்டாப்பில். பெரிய மாப்பிள்ளையை ஒன்று ஸ்கேன் பண்ணணும். போட ஃபுல்லாக போட ஸ்கேன் ஆயிடுச்சு. பேக் ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லி. 6 நிமிஷத்தில் நம்ம ஸ்டோருக்கு வந்துக்கிறோம். ஸோ கைஸ், இனியோட இந்த வீடியோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு டேரெக்டாக சண்டே வீக் முடிகிறப்போ வீடியோ எடுத்துக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ரெகுலராக இதே தான் நடக்குது. ஸோ ஆர்டர் எடுக்கிறோம், கொடுக்குறோம், ரிட்டன் வரோம். ஸோ நடுவில் எதுவுமே புதுசாக டிஃப்ரெண்ட்டாலாம் நடக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம ஏதாவது சேலஞ்ச் பண்ணியிருந்தாலாச்சு சொல்லலாம் இதுலேருந்து.
இதில் எந்த சேலஞ்சும் இல்லாதனால அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக போராக போயிட்டுருக்கோம். சேலஞ்சு இருந்துச்சுன்னா நம்ம சாதிச்சே ஆகிறோம், முடிச்சே ஆகிறோம். 8 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஆகிறோம், 10 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஆகிறோம்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லலாம். இதில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு ஆர்டருக்கு 250 ரூபா ஏர்னிங்ஸ் தான். என்னடா கதை இது? ஸோ 250 ரூபாவில் நான் 25 ரூபா ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன். அதனால் 225 ரூபா ஆக்கிட்டான். ஸோ ஆர்டர் எடுக்க எம்பிஜி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி அதில் மைனஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்ப்போம் எனக்கு எவ்வளோ. 2வது ஆர்டரும் வந்துச்சு. அப்பன் ஸ்ட்ரீட் ஆர்டர் பேக்கேஜிங் ஆகிட்டுருக்கு. ஆகட்டும். பார்த்தீங்கன்னா சவுண்ட் வராமலே ஆர்டர் வந்துட்டுருக்குது. பேக்கேஜிங் ஆனோடனே பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட போய்ட்டு கொடுத்துட்றேன். ஆர்டர் பேக் பண்ணிட்டாங்க. நம்ம செக் பண்ணிப்போம் ஸ்கேன் பண்ணிவிட்டு. நான் யாருமே வரல. கிரீன் 4 ஸோ ஐட்டம் செக் பண்ணிப்போம். 3 பொருள் தான். 3 பொருள் உள்ளார தான் ஒன்று தான் இருக்குது. செட்டுக்கார்டு. ஸோ மேனுஃபேக்சரிங் டேட்டா பார்ப்போம். 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது டேட்டு. பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க நம்ம இதை போய்ட்டு கஸ்டமர்கிட்ட போய்ட்டு கொடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரைட்டு போயிட்டோமா, இன்றைக்கி நம்மளுக்கு ஆர்டர் வர்றது எல்லாமே ரைட்டில் தான் வரும். இன்றைக்கி லெஃப்ட்டில் போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கஸ்டமர் லொக்கேஷனை போவோம். அதுக்கு முன்னாடி இது எத்தனை கிலோமீட்டர்னு பார்ப்போம். 1.8 கிலோமீட்டர். ஸோ 1.8 கிலோமீட்டர் போனால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் போலையே. அதுலேயும் என்ன ப்ராஃபிட்டு? ரிட்டர்ன் சும்மா தானே வரும். ஸோ வாங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய்டும். கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. வீட்டு நம்பர்லாம் போடல. ஐயோ உடச்சிட்டோமா? எப்படியோ இதுதான் வெளியே வந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் பக்குன்னு ஆகிடுச்சு. இதுவா கஸ்டமர் பேரை பார்ப்போம். லக்ஷ்மி பிரியா முருகன். இப்போ இதுவாக தான் இருக்கும். இங்கே ஏசப்பா ஃபோட்டோ போட்டிருக்கு. இங்கே சிவன் ஃபோட்டோ போட்டிருக்கு. இப்படி நம்ம மூளை லக்ஷ்மி பிரியா பக்கத்தில். சரி ஃபோட்டோ நம்பினேடா. கொஞ்ச நேரத்தில் என்னை ஏமாற்றிட்டீங்களேடா. நான் லக்ஷ்மி பிரியா. நான் டோர் நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணிவிடுங்கண்ணா. தெரியாமல் அவங்க வீட்டில் பெல் அடிச்சிட்டேன். இங்கே ஏதாச்சும் எழுதி வச்சுருந்தா ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தா கூட ஓகே. இதுலேயும் மென்ஷன் பண்ணலையா? நான் அந்த வீடு தான் இருக்குன்னு சொல்லி அது பரவாயில்ல. இருங்க இல்லை ஏதோ இல்லைண்ணா எதுவும் இல்லை. பேகு தான். சரி கொடுத்தாச்சு. நம்ம இப்போ மார்க் டேஷ் டெலிவரி கொடுத்துட்டு ஸ்டோருக்கு போய்டும். ஸோ இதோட கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட் ஆர்டர் கொடுக்க சொல்ல வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா சார்ஜும் கம்மியாகிடுச்சு. ஸோ கைஸ் இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் ஆர்டரு. பிக்கப் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் ஃபார் டெலிவரி கொடுத்துட்டு நம்ம இதை போய் டெலிவரி பண்ண போயிடலாம். ஸோ வாங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போவோம். எப்படியோ கடைசியில் தூக்கிலாம் அடிப்பாங்கன்னு நினைத்தேன். பக்கத்துலேயே போட்டாங்க, பிரச்சனை இல்லை. நிறைய பேர் ஜாயினிங் ஃபீஸு கேட்டுட்டு இருந்தீங்களே. இதில் ஜாயினிங் ஃபீஸ்லாம் கிடையாது. ஜாயினிங் ஃபீஸ் வந்து
நம்ம ஸ்டார்டிங் எதுவும் பே பண்ண வேணாம். ஜாயினிங் ஃபீஸ் கிடையாதுன்னா இல்லை, இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணுறது. அதுக்கப்புறம் வீக்லி 500 மைனஸ் பண்ணுவாங்க. மொத்தம் 3 வீக்ஸ்க்கு. ஃபுல் டைமுக்கு 500 3 வீக்ஸுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. பார்ட் டைமுக்கு 250, அது வந்து 6 வீக் 6 வாரத்துக்கு மைனஸ் பண்ணுவாங்க 1500. அதுக்கப்புறம் நம்ம பைக்கு ஈவி வெஹிக்கிளுக்கெலாம் நம்மளுக்கு அட்ரஸ் லோக்கல் அட்ரஸாக இருந்துச்சுன்னா, இப்போ நியர்பை அட்ரஸ்லாம் இருந்துச்சுன்னா 2000 ருபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டு கொடுக்கணும். அண்டு ஒரிஜினல் லைசன்ஸ் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ரெண்ட்டுக்கு பைக்கு தருவாங்க, இல்லைனா தரமாட்டாங்க. ஸோ டெய்லி ரெண்ட் வந்து 200 சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து ஈவி வெஹிக்கிள்ஸுக்கு. வெஹிக்கிள் உங்கள்கிட்ட பைக் இல்லை அப்படின்னா மட்டும்தான் இது ஈவி வெஹிக்கிள் ரெண்ட்டுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் சைக்கிளில் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சைக்கிளில் ஓட்டிக்கலாம். அதுக்கு 100 ருபீஸ் மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை 1 வீக்லேயே ரீஃபண்டும் பண்ணிவிடுவாங்களாம். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் அட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். வேறு வெளியூர்லேருந்து வந்து தங்கி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதை தரமாட்டாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எவ்வளோன்னு தெரியல, அதை நான் கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை ரொம்ப டீட்டெயில்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. 9/3 எங்கே இருக்குது? இவங்க தானா? ஜெப்டோவா? ஓகே சரி, ஓகே. கால் பண்ணிப்போம். நம்ம மழை கரெக்டாக கிளம்புற நேரத்துலேயே வரணும், கால் பண்ணிக்கலாம். என்னங்க கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. நம்ம இப்போ வந்து செக் அவுட் ஆஃப்டர் டெலிவரி மார்க் பண்ணிவிட்டு டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துருப்போம். 12:05 ஆகிடுச்சு டைம். மார்க் ஆஸ் டெலிவர்ட் கொடுத்தாச்சு. பிரைட்னஸ் அதிகமாச்சு. ஸோ நம்ம கிரேட் ஷிஃப்ட் கம்ப்ளீட்டட்னு காட்டுது. 3.59 மினிட்ஸ். அந்த கரெக்டாக 3 மணிக்கு ஆன்ச்சு, கரெக்டாக 8 மணிக்கு ஆன் பண்ணதில் அந்த 1 நிமிஷம் மைனஸ் ஆகிருக்கு. ஆனால் பரவாயில்ல, கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 8 ஆர்டர்ஸ்க்கு எவ்வளோ பே அவுட் வந்திருக்குன்னா 200 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 200 வந்திருக்கு. எங்கடா ஏர்னிங்ஸ் ஒன்றுத்தையும் காணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் ஏர்னிங்ஸ் 200, எல்லா ஆர்டருக்கும் 25, 8 ஆர்டர்ஸ்க்கு பேலன்ஸ் 50 ருபீஸ் இவங்க ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இதுதான் என்னோடய ஏர்னிங்ஸ்னு சொல்ல முடியாது. சண்டே தான் தெரியும் நம்மளுக்கு என்னது ஏதுன்னு டோட்டலாக. நான் ஏன் எல்லாத்துக்கும் சண்டேன்றேன்னா, இப்போ எனக்கு இது காட்டுறது எல்லாமே கிளிச்சில் தான் காட்டுறது. ஸோ நான் ஆன் பண்ண சொல்ல இந்த அமௌண்ட்டெல்லாம் காட்டாது, 1645 காட்டாது. ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு காட்டுது. ஸோ இன்றைக்கி டோட்டலாக நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 200. நம்ம நோட்ஸில் என்டர் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நோட்ஸ்லேயே என்டர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம 27 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வச்சா கூட 29 கிலோமீட்டர்ஸு. 200 ருபீஸ் இயர்னிங்ஸு. டே 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 29 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ பெட்ரோல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் தான் பெட்ரோல் ஆச்சு கைஸ். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம ஷிஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நோட்ஸை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். இந்த பேக் வந்து நாளைக்கு நம்ம செக்இன் ஆகும்போது ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் ஜெப்டோவில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை மொத்தம் கேளுங்க. ஸோ பார்ட் டைமாக ஜாயின் பண்ண போகிறீங்களா, ஃபுல் டைமாக ஜாயின் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு ரெண்ட் ஏதாச்சும் வெஹிக்கிள் ரெண்ட்டு வேணுமா, எல்லாமே டீட்டெயிலாக அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஜாயினிங் போனஸும் சரி, எல்லாமே சரி.
அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யார் உங்களுக்கு சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா என்னோடய நேம் சொல்லுங்கள், பாலான்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க நம்பரை கீழே கொடுக்குறேன், என்கொயரி பண்ணி கேளுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இதோட. ஸோ நீங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன்.